ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்துட்டு உங்களுக்கு 11/9/2024 10 மணிலேருந்து 13/9/2024 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இது ரெண்டுமே அப்ளை பண்ண முடியும். அதோட ரேங்கிங் டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் வந்து 001லேருந்து ஜென்ரல் ரேங்கிங் 28,819 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 720லேருந்து 127 இருக்க வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரைக்கும் 001லேருந்து 13,417 ரேங்க் வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கோர் வந்து 715லேருந்து 127 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 14/9/2024 மதியம் 2:12 மணிக்கு ஆரம்பிக்குது. 16/9/2024 வந்து ஈவினிங் 5 o'clock வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து க்ளோஸ் ஆயிரும்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17/9/2024 வரைக்கும் உங்களுக்கு அந்த அன்னைக்கு ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரியே வந்துட்டு இப்போ ப்ரொவிஷனல் ரிசல்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. 18/9/2024 வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 19/9/2024 அப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் நமக்கு தெரியும். உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோடிங் டைம் பார்த்தீங்கன்னா 19/9/2024 26/9/2024 மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். காலேஜில் லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 26/9/2024 5 மணிக்குள்ளார வந்துட்டு ஈவினிங் 5 மணிக்குள்ளார வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அட்மிஷன் ப்ரொசீஜரை. ரவுண்ட் 2 ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த வீடியோஸில் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் சீட் எடுக்கலை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி சீட் எடுத்திருக்கேன், அப்கிரேட் பண்ணணும், அப்ளை பண்ணலாம். நான் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு அப்ளை பண்ணலைங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷர், நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராகவும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணலாம். எல்லா ஃபீஸ் டீட்டெயிலும் நீங்கள் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் நீங்கள் காலேஜ் எடுத்தது வந்து அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் ரவுண்ட் 2 காலேஜில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது மட்டும் தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியுமே தவிர ரவுண்ட் 1 காலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரவுண்ட் 2ல் அலாட்மெண்ட் ஆன காலேஜை வந்து பர்டிகுலர் டைமில் வந்துட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ரவுண்ட் 3க்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ஆஃப்டர் அவங்க கொடுத்துருக்க பர்டிகுலர் டைமை தாண்டி நீங்கள் வந்துட்டு ரிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்போவும் வந்து நீங்கள் 3rd ரவுண்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சார்ஜ் ஃபில்லிங் இந்த 16/9/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க பட் லாக் பண்ண மறந்துட்டீங்க, இல்லை நான் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை வந்துட்டு பர்டிகுலர் டைமுக்குள்ளே வந்து டவுன்லோட் பண்ணி அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சீட் கேன்சல் ஆகிடும்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எந்த ஒரு ஃபீஸுக்கும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. பட் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அதுக்குண்டான ஃபீஸ் என்னவோ அதை நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது நான் ரவுண்ட் 1ல் வந்து நான் காலேஜ் எடுத்து இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன், ரவுண்ட் 2ல் வந்து எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது மறுபடியும் நான் ஃபீஸ் பே பண்ணணுமானா, எக்ஸாம்பிள் இப்போ 20,000 ஃபீஸ் வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கேன், பட் இங்கே வந்து 25,000 நான் வந்து பே பண்ண வேண்டியது இந்த காலேஜுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 5,000 மட்டும் பே பண்ணால் போதும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் 1 ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக யாருக்கும் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம வெப்சைட்டில் தான் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நம்ம டீட்டெயில்ஸ் இதில் ப்ராப்பராக இருக்குதுன்னா அதுக்குண்டான நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.